அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம பொருட்பால்ல அரசியல்ல 39வது அதிகாரமான இறைமாட்சி அதை தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம 382வது குரல் பார்க்குறோம். இந்த குரல் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அதாவது ஒரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு அரசனுக்குரிய பண்புகள்லாம் எதுவா இருக்கணும் அப்படின்றத திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. முதலில் அஞ்சாமை, யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது. அந்த மன உறுதி துணிவு ஒரு அரசனுக்கு இருக்கணும். அதற்கு அடுத்தபடியா ஈகை, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த கொடைத்தன்மை, தாராளத்தன்மை, அந்த ஈகைத்தன்மை இருக்கணும். அஞ்சாமை ஈகை அறிவு, அறிவுன்றது சாதாரணமா ஒரு மன்னனுக்கு இருந்தாதான் அந்த மன்னன் மிக சிறப்பாக ஆட்சி செலுத்த முடியும். ஆக அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம். ஊக்கம் அப்படிங்கும்போது தானும் எதற்கும் சோர்ந்து போகாம இருக்கணும், மற்றவர்களையும் குடிமக்களையும் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த 4 பண்புகளும் ஒரு அரசனுக்குரிய மிகச்சிறந்த பண்புகள் அப்படின்றதான் திருவள்ளுவர் இந்த குறள்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குரலும். நன்றி. குறளும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.